அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு குழந்தைங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவு. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலோ இல்லை யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்தைங்க இருந்தானா கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு வந்து காட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த கலராக ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம வாங்கி கொடுப்போம். அந்த ஒரு பர்த்டே வரும்போதோ இல்லை ஃபங்க்ஷன் வரும்போதோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வாங்கி கொடுப்போம். இதில் என்ன பிரச்சனைனா அந்த கலர் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் வந்து மங்கிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் தயாரிக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கலரோட ஈயம் கொஞ்சம் வந்து கலந்துருவாங்க. இது ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஈயம் கலந்த அந்த கலர் வந்து நம்ம அந்த ஷர்ட்டில் இருக்கும்போது தான் அது ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கலர் வந்து ஷேட் ஆகாமல் மங்கி போகாமல் இருக்கும். அதுக்காக அதில் ஈயம் வந்து கலக்கிறதா வந்து ஒரு ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்கேஸ் நம்ம கை குழந்தைங்களாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த சட்டையை வந்து வாயில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, வாயில் வச்சு மென்னுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஈயம் வந்து அவங்க வாயில் வந்து மெல்லும் போது வயிற்றுக்குள்ளே போய் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன வச்சிங்களேன், அது நம்ம உடம்புல போட்டிருக்கும் போது கூட ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஆய்வு இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், பெற்றோர்களே இதை கவனிங்க. குழந்தைகளுக்காக தயாரிக்கப்படும் கலர்ஃபுல்லான ஆடைகளில் ஈயம் கலந்திருக்கலாம் என்று அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி மீட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா அந்த ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க. கவர்ச்சியான வண்ணங்களை நிலைக்க செய்ய மையுடன் ஈயம் கலக்கப்படுவதாகவும் இதை அணியும் குழந்தைகளின் தோல் பாதிக்கப்படுவதுடன் துணியை விளையாட்டாக வாயில் குழந்தைகள் மெல்லும்போது ஈயம் உட்செல்லும் அபாயம் இருப்பதாக பகீர் எச்சரிக்கை. ஸோ இது வந்து ஆய்வில் கண்டே பிடிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க ஏதாவது வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சுன்னா கவனிங்க. அவங்க ஸ்கின் அலர்ஜி மாதிரி அவங்களுக்கு ஏற்படுது, எதனால் ஏற்படுதுன்னு எதுவும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா எதனால் அப்படி வருதுன்னே தெரியாமல் இருக்க பட்சத்தில் இதையும் ஒரு கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸஸோடைய அந்த கலர்லேயுமே கூட நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுவும் கை குழந்தையாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கி கொடுக்காதீங்க. அது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு துவைச்சி போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து போட்டு விடுங்க. வாங்கினதுமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுமே அப்படியே டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா பிள்ளைங்க வந்து போட விடக்கூடாது. அதுவுமே வந்து பார்த்தோன்னா அவங்க ஸ்கின் அலர்ஜியில் ஏதாவது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு சேராமல் கூட போகலாம். நல்லா துவைக்கணும். அதேமாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லான அந்த மாதிரியான இதுவும் வந்து என்ன பண்ணக்கூடாது, வாங்கி கொடுக்கக்கூடாது. பாருங்கள், இதில் பாருங்கள் மல்டிபிள் கலர் இருக்குது, இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம ஏனோ தானோன்னு சொல்ல, ஒரு ஆய்வில் சொல்லியிருக்கிறனால தான் சொல்கிறேன். இது எனக்கே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகேங்களா? மிக்க நன்றி.